தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ, எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. உண்மையைத் தேடி உன்னதத்தை நாடி இனிய தமிழ் அமிர்தம். கிராம்பு எனும் அற்புத மூலிகை. அத்தியாயம்: தமிழ் மூலிகை அமிர்தம் 3. மூலிகை பற்றாளர்களே, மீண்டும் வருகை தந்ததற்கு மகிழ்ச்சி. இன்று கிராம்பு எனும் நறுமண அதிசய மூலிகையை பற்றி அறிய இருக்கிறோம். இது சுவை கூட்டும் நறுமண மூலிகை மட்டுமல்ல, அதி அற்புத மருத்துவ குணமும் கொண்டது. அத்தோடு கூட இது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வளமான வரலாற்றையும் கொண்டுள்ளது. இத்தகைய உங்கள் அறிதலை மேம்படுத்தவும் காணொளிகளை தொடர்ந்து காண நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பொத்தானை அழுத்தவும். இப்போது பயணத்தை தொடங்குவோம். நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் அண்ணாமலை சுகுமாரன். இனிய தமிழ் அமிர்தம் மூலம் உங்களுடன் இணைவது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, நமது தமிழ்நாட்டு கிராம்பு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய முக்கிய வணிக வரலாற்றை கொண்டது. 2000 ஆண்டுகளுக்கு முன் கிராம்பு போன்ற தமிழ்நாட்டு நறுமணப் பொருட்களால் ரோமானியாவின் பெரும் செல்வம் பொற்காசுகளாக தமிழ்நாட்டிற்கு அதிகம் போவதாக கவலைப்பட்டு அதை குறைக்க தனியே ஒரு சட்டம் இயற்றப்பட்டதாக வரலாற்றாளர்கள் கூறுகிறார்கள். கிமு 1ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையிலான காலத்தை உள்ளடக்கிய ரோமானிய பேரரசின் உச்சக்கட்டத்தின் போது ரோமானிய பேரரசுக்கும் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் இடையே உண்மையில் கணிசமான அளவு வர்த்தகம் இருந்தது. இந்த வர்த்தகத்தில் நறுமணப் பொருட்கள், இரத்தின கற்கள், ஆடைகள் மற்றும் பிற ஆடம்பர பொருட்கள் போன்ற மதிப்புமிக்க பொருட்களும் அடங்கும். மாற்றாக ரோமானியர்கள் மற்ற பொருட்களுடன் வெள்ளி மற்றும் தங்க நாணயங்களைத்தனர். தமிழ்நாட்டு கிராம்புகளுக்கான ரோமாபுரியின் வணிகம் மிக பெரிது, நீண்ட வரலாறு கொண்டது. இது சமையல்களில் சுவை சேர்க்கவும் இறைச்சிகளை பதப்படுத்தவும் பயன்படுகிறது. அசைவ சமையலில் கிராம்பின் பங்கு மிகுதி ஆனது. அத்துடன் கூடவே கிராம்பு, இலவங்கம், சிசிஜியம் அரோமேட்டிக்கம் ஒரு மிகச்சிறந்த மருத்துவ மூலிகை ஆகும். அது இறைச்சியின் சீரணத்திற்கு முக்கியமானது ஆகும். ஒவ்வொரு வீட்டின் சமையல் கூடங்களிலும் சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம், பட்டை, கிராம்பு, ஏலம் என ஒரு மருத்துவ களஞ்சியமே அடங்கியிருக்கும். இவற்றை அன்றாட உணவில் சேர்த்து சாப்பிடும் நாம் அதன் மருத்துவ பயன்களை பற்றி ஏனோ அதிகம் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் நம் முன்னோர்கள் இவற்றை பற்றி நன்றாக தெரிந்திருந்ததால்தான் அவற்றை தினமும் உபயோகப்படுத்தவே இவற்றை சமையலறையில் உள்ள அஞ்சரை பெட்டியில் வைத்தார்கள். இது ஆயுர்வேத மூலிகை வகையில் சாதர் சாதம் எனப்படும். சாதர் சாதம் என்பது ஏலம், இலவங்கம், இலவங்கப்பட்டை, சிறு நாகப்பூ எனும் 4 மணமுள்ள பொருள்களை குறிக்கும். இது இந்தோனேசியாவில் தோன்றிய தாவரம என கூறப்படுகிறது. எனினும் பெருவாரியாக இந்தியாவிலும் இலங்கையிலும் பயிரிடப்படுகிறது. இந்தியாவில் கேரளம், தமிழ்நாடு, வடகிழக்கு மாநிலங்களில் அதிகம் விளைகிறது. கிராம்பில் கார்போஹைட்ரேட், ஈரப்பதம், புரதம், வாலடைல் எண்ணெய், கொழுப்பு, நார்ப்பொருள், மினரல், ஹைட்ரோகுளோரிக் அமில சாம்பல்கள், கால்சியம், பாஸ்பரஸ், தயமின், ரிபோபிளேவின், நயாசின், வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ போன்றவை உள்ளன. கிராம்பின் மொட்டு, இலை, தண்டு போன்றவற்றிலிருந்து மருத்துவ எண்ணெய் எடுக்கப்படுகிறது. நாம் அன்றாடம் பயன்படுத்தும் பெரும்பாலான பற்பசைகளில் கிராம்பு சேர்க்கப்படுகிறது. இதிலிருக்கும் சுறுசுறு தன்மையானது வாய்க்கு புத்துணர்வை கொடுக்கிறது. இதன் செய்கைகள்: இசிவகற்றி, அகட்டுவாய்வு அகற்றி, பசித்தூண்டி, இதற்கு அஞ்சுகம், ஊர்க்கடம், கருவாய் கிராம்பு, சோசம், திரளி, வராங்கம் என்ற பல பெயர்களும் உண்டு. பல்வலி, தேள்கடி, விஷக்கடி, கோழை, வயிற்று பொறுமல்,
குதவழி காற்றோட்டம் போன்றவற்றை குணமாக்க பயன்படுகிறது. வயிற்றில் சுரக்கும் சீரண அமிலத்தை சீராக்கும். ஜீரண உறுப்புகளில் சுரக்கும் நொதிகளை ஊக்குவிக்கும். இதனால் ஜீரணக் கோளாறுகள் நீங்குகின்றன. இரத்தத்தை நீர்த்து போகச் செய்யும். இரத்தத்தில் உள்ள கொழுப்பை குறைக்கும். வாயில் ஏற்படும் துர்நாற்றத்தை போக்க உதவும். உடலை பருமனடையச் செய்யவும், வளர்ச்சிதை மாற்றப் பணிகளுக்கும், சூட்டை சமப்படுத்தவும், இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தவும் உதவும். பித்தம் அதிகம் உள்ளவர்கள் தினமும் 1 அல்லது 2 கிராம்பை வாயில் போட்டு மெதுவாக மென்று சாறு இறக்கினால் பித்தம் குறையும். கிராம்பு பொடியை வறுத்து அரை கிராம் தேனில் குழைத்து சாப்பிட்டால் வாந்தி நிற்கும். 4 கிராம் கிராம்பை 3 லிட்டர் தண்ணீரில் போட்டு அரை பங்காக சுண்டும் அளவிற்கு கொதிக்க வைத்து தொடர்ந்து பருகினால் காலரா குணமடையும். சிறிது சமையல் உப்புடன் கிராம்பை சப்பிச் சாப்பிட்டால் தொண்டை எரிச்சல், கரகரப்பு நீங்கி தொண்டை சரியாகும். தொண்டை அடைப்பால் ஏற்படும் எரிச்சலை தவிர்க்க சுட்ட கிராம்பு மிகச் சிறந்தது. கிராம்பு எண்ணெய் 3 துளியுடன் தேன் மற்றும் வெள்ளை பூண்டு சாறு சேர்த்து படுக்கைக்கு போகும் முன்பு சாப்பிட ஆஸ்துமாவால் ஏற்படும் சுவாச குழல் அழற்சி சரியாகும். 30 மில்லி நீரில் 6 கிராம்புகளை போட்டு கொதிக்க வைத்து அந்த கசாயத்தில் தேன் கலந்து குடித்தால் ஆஸ்துமா கட்டுப்படும். கிராம்பு பொடியை பற்பொடியுடன் கலந்து பயன்படுத்தி வர வாய் நாற்றம், ஈறு வீக்கம், பல்வலி ஆகியவை குணமாகும். 3 முதல் 5 வரை துளி நல்லெண்ணெயில் 1 கிராம்பை சூடு காட்டி அந்த எண்ணெயை வலியுள்ள காதில் இட்டால் சுகம் கிடைக்கும். தசைப்பிடிப்புள்ள இடத்தில் கிராம்பு எண்ணெயை தடவி வர குணம் கிடைக்கும். இவை பெரும்பாலும் ஊக்குவித்தல், உணர்வை தூண்டுதல் உண்டாக்கும் பொருளாக உள்ளது. பல வலிகளை போக்குவதுடன் வயிற்று பொறுமல், குதவழி காற்றேட்டம் போன்றவற்றுக்கும் மிகச்சிறந்த நிவாரணி. உடலை பருமனையச் செய்யவும், வளர்ச்சிதை மாற்றப் பணிகளுக்கு உதவவும், சுட்டை சமப்படுத்தவும், இரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தவும் இது பலன் அளிக்கிறது. ஜீரண உறுப்புகளில் சுரக்கும் நொதிகளை கிராம்பு ஊக்குவிக்கிறது. இதனால் ஜீரணக் கோளாறுகள் நீங்குகின்றன. கிராம்பு பொடியை வறுத்து அரை கிராம் தேனில் குழைத்து சாப்பிட்டால் வாந்தி நிற்கும். கிராம்பில் உள்ள விரைக்க பண்ணும் ஒரு பொருள் வயிற்றில் உள்ள சில உறுப்புகளை விரைப்படையச் செய்து வாந்தியை தடுக்கிறது. 4 கிராம் கிராம்பை 3 லிட்டர் தண்ணீரில் போட்டு அரை பங்காக சுண்டும் அளவிற்கு கொதிக்க வைத்து பருகினால் காலரா குணமடையும். சிறிது சமையல் உப்புடன் கிராம்பை சப்பிச் சாப்பிட்டால் தொண்டை எரிச்சல், கரகரப்பு நீங்கி தொண்டை சரியாகும். தொண்டை அடைப்பால் ஏற்படும் எரிச்சலை தவிர்க்க சுட்ட கிராம்பு மிகச் சிறந்தது. கிராம்பு எண்ணெய் 3 துளியுடன் தேன் மற்றும் வெள்ளை பூண்டு சாறு சேர்த்து படுக்கைக்கு போகும் முன்பு சாப்பிட ஆஸ்துமாவால் ஏற்படும் சுவாச குழல் அழற்சி சரியாகும். 30 மில்லி நீரில் 6 கிராம்புகளை போட்டு கொதிக்க வைத்து அந்த கசாயத்தில் தேன் கலந்து குடித்தால் ஆஸ்துமா கட்டுப்படும். கிராம்பு பொடியை பற்பொடியுடன் கலந்து பயன்படுத்தி வர வாய் நாற்றம், ஈறு வீக்கம், பல்வலி ஆகியவை குணமாகும். கிராம்பு எண்ணெயை பாதிக்கப்பட்ட ஈறுகளில் தடவி வர குணம் கிடைக்கும். 3 துளி நல்லெண்ணெயில் 1 கிராம்பை சூடு காட்டி அந்த எண்ணெயை வலியுள்ள காதில் இட்டால் சுகம் கிடைக்கும். தசைப்பிடிப்புள்ள இடத்தில் கிராம்பு எண்ணெயை தடவி வர குணம் கிடைக்கும். கிராம்பு மற்றும் உப்பை பசும்பாலில் அரைத்து அந்த பசையை தடவினால் தலைவலி பறந்துவிடும். தலையில் உள்ள நீரை உப்பு உறிஞ்சி எடுப்பதால் தலைபாரம் குறைந்து குணம் கிடைக்கிறது. கண் இமைகளில் ஏற்படக்கூடிய அழற்சிகளை போக்க கிராம்பை நீரில் உரசி அந்த நீரை பயன்படுத்தினால் குணம் கிடைக்கும். சொத்தைப்பல் மற்றும் பல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு கிராம்பே உடனடி நிவாரணை. வயிற்றில் புண் இருந்தால் வாயிலும் புண்கள் உண்டாகும். இவர்கள் கிராம்பை அரைத்து அதனுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்புண், வயிற்றுப்புண் குணமாகும். கிராம்பை நீர் விட்டு அரைத்து நெற்றியிலும் மூக்குத்தண்டின் மீதும் பற்று போட்டு வந்தால் தலையில் கட்டிய நீர் இறங்கி தலைபாரம் குறையும். ரசனையுள்ள தஞ்சைக்காரர்கள் வெற்றிலையுடன் கிராம்பையும் சேர்த்து போட்டுக் கொள்வார்கள். பாடகர்களுக்கும் தொண்டை கரகரப்பை நீக்கும் உடனடி நிவாரணை கிராம்பு. பெயரிலேயே தெரியும், இது ஒரு பூ. கிராம் பூ களைப்பற்றிய, ஆனால் தலையில் வைக்க முடியாத தலை சிறந்த பூ. நண்பர்களே,
இதுவரை கிராம்புகளை பற்றிய வரலாறு, மருத்துவ பயன்பாட்டை அறிந்து கொண்டீர்கள். இந்த பயணத்தை நீங்கள் ரசித்திருந்தால் அந்த லைக் பட்டனை அழுத்தவும். உங்கள் கருத்துக்களை நாங்கள் மேம்பட எங்களுக்கு தாருங்கள். மேலும் இது போன்ற மற்றைய தமிழ்நாட்டு மூலிகை பற்றிய அதிக செய்திகளுக்கு எங்களுடன் இணையுங்கள். கீழே உள்ள கருத்துரை பகுதியில் உங்கள் எண்ணங்களை பதிவிடவும் மறக்காதீர்கள். விரைவில் மற்றும் ஒரு சிறந்த மூலிகை செய்தியுடன் அடுத்த முறை சந்திக்கும் வரை இது அண்ணாமலை சுகுமாரன் விடைபெறுகிறேன். உங்கள் அறிதலை மேம்படுத்துவதும் காணொளிகளை தொடர்ந்து காண நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பொத்தானை அழுத்தவும். அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும். மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும். இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.